முதல்ல ரசூலை ஏத்துக்கலன்னா நீ அல்லாவையே ஏத்துக்கலன்னு அர்த்தம். ரசூலையும் ரசூலின் சொற்களையும் ஹதீசுகளையும் ஒருவன் ஏற்கவில்லையானால் அவன் அல்லாஹுவையே ஏற்கவில்லை. அபூஜஹலுக்கு என்ன அல்லாஹ் ஏத்துக்கலையா? அபூஜஹலு அல்லாஹ்வையெல்லாம் ஏத்துக்கிட்டான். அபூஜஹலோ அபூ லஹபோ அன்றைக்கு இருந்த அத்தனை எதிரிகளும் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டவங்க. அது என்ன பிரச்சனை? ரசூலை ஏத்துக்கல. அபூஜஹலும் அல்லான்னு தான் சொல்லுவான். அபூஜஹலும் காபான்னு தான் துவா செய்வான். அபூஜஹலும் கையெடுத்தாவே அல்லாஹும்மன்னு கேட்பான். ஆனா பிரச்சனை என்ன? ரசூலை ஏற்கவில்லை. ரசூலை ஏற்காதவன் எல்லாம் இந்த உலகத்தில் அபூஜஹல்கள் தான். அவர்கள் காஃபிர்கள். மார்க்கத்தினுடைய தெளிவான டிக்ளரேஷன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அவர்களை அவர்களின் ஹதீஸுகளை ஏற்காதவர்கள் காஃபிர்கள். ஒரு துளி கூட இதுல இது கிடையாது. எனவே வஹி என்பது ரெண்டு வகை. ஒன்னு குர்ஆனில இருக்கிற ஓதப்படுகிற வஹி, இன்னொன்னு ஹதீஸுகளில் இருக்கிற வஹி. ஏன்னா அது ஓதப்படுறது இல்லை. இப்ப குர்ஆன் ஓதுற மாதிரி எடுத்து கத்த முடிக்கிற மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஒரு சூரான்லாம் ஓதுற மாதிரி ஹதீஸுகளை ஓதுறது இல்லை. ஆனால் இதுவும் வஹி தான், அதுவும் வஹி தான்.